தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள நாடுகாணியிலிருந்து வயநாடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் சிரமத்திற்கு உள்ளாகும் வாகன ஓட்டிகள் அதனை விரைந்து சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் எல்லைப் பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி உள்ளது. இந்த பகுதி வழியாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து காய்கறி உள்ளிட்ட சரக்குகளை ஏற்றிக்கொண்டு கேரளா நோக்கி செல்கின்றன. இது தவிர கேரள மக்களும் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் முக்கிய வழித்தடமாக கூடலூரின் நாடுகாணி சாலை உள்ளது. இந்த அதிகப்படியான வாகன போக்குவரத்தால் நாடுகாணியிலிருந்து கேரள எல்லை வரையிலான 8 கிலோமீட்டர் சாலை முறையான பராமரிப்பு இன்றி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அவ்வப்போது பெய்து வரும் மழையால் சாலையை மோசமடைய செய்திருப்பதால் அந்த வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்போ கேரளத்தில் ரோடு நல்லா இருக்கு, இங்க தமிழ்நாடுல ரோடு மோசம் இருக்கு. நம்மளெல்லாம் மைண்ட்ல இருக்கிற தமிழ்நாடு ரோடு தான் சூப்பர் ரோடு இருக்கும். அப்போ அதுக்கு பார்டர் கோர்ஸ் பண்ணபாடு அந்த வைஃபும் சொல்லியாச்சு, இந்த ரோடு பெரிய மோசம் இருக்கு. அப்ப இங்க டோலும் இருக்கு, 30 rupees டோலும் இருக்கு. இந்த இட்ஸ் ஜஸ்ட் 30 rupees ப்ராப்ளம் இல்லை, கேஷ்க்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ரோடு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் இதே சாலையை பயன்படுத்தி கேரள மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று வருகின்றனர். ஆனால் இந்த சாலை வழியாக செல்லும் வெளிமாநில வாகனங்களிடம் சுங்க கட்டணம் வசூலித்தும் முறையாக பராமரிக்கப்படாதது வாகன ஓட்டிகளை வேதனையடைய செய்துள்ளது. மருத்துவமனைக்கு பெருந்தமனாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த ரோடு உடனடியாக சீர் செய்யப்படணும், அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும். இந்த ரோடு இப்படியே விட்டு போனால் நாளடைவில் ரொம்ப பாலடைஞ்ச பங்களாண்ட மாதிரி பாலடைஞ்ச ரோடாகி போயிடும். உடனடியாக இந்த ரோடு சீர் செய்யப்பட வேண்டும். ரோடு செப்பரேட்ட உடனடியாக அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நாடுகாணி பகுதியில் உள்ள இந்த பிரதான சாலையை விரைந்து சீரமைப்பதுடன் அதிக பாரம் ஏற்றி வரும் கனரக வாகனங்களை இந்த மலைப்பாதையில் அனுமதிக்க கூடாது என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.